ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் 5 நிமிஷத்தில் எப்படி முறுக்கு செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நீங்கள் முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் முறுக்கு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். நம்ம சட்டுன்னு செய்கிறதுனால இதில் உளுந்த மாவு சேர்க்க போகிறதில்ல, அதுக்காக நெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம ஓமம் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக. ஓமத்தை கையில் நோம்பிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2.5 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா மணல் மாதிரி பளபளப்பாக வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த முறுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். டக்குன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்க அரிசி மாவை சேர்த்துக்கலாம். உங்கள் தண்ணி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் மாவை சேர்த்துட்டு பேலன்ஸ் மாவை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாவு தண்ணியில் நல்லா சட்டுன்னு வெந்துடும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மாற விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் கைகளில் எண்ணெய் தேய்ச்சிட்டு அந்த மாவை நல்லா பிசைஞ்சு விடுங்க. அதாவது நல்லா மசாஜ் மாதிரி பிசைஞ்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு மாவெல்லாம் ஒரு சேர கிடச்சி நல்லா சாஃப்டாக உங்களுக்கு முறுக்கு மாவு ரெடி ஆகும். இந்த அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் வச்சு தான் எடுத்துருக்கோம். நம்ம மாவும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம முறுக்கு குழாயில் எண்ணெய் போட்டுட்டு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ரோல் பண்ணி உள்ளே நல்லா ஃபில் பண்ணிடலாம். டைட்டாக ஃபில் பண்ணிவிட்டா உங்களுக்கு அடிக்கடி மாவு போட வேண்டிய வேலை இருக்காது. ஒரு பிளேட் வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா நம்ம மணப்பெண் சமையலை வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணும்போது ஆல் செலக்ட் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புது வீடியோஸ் கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிளேட்டில் ஆயில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம முறுக்கை ரோல் பண்ணி விடுங்க. நீங்கள் எந்த அச்சு வேணாலும் போட்டுக்கலாம். பட் இந்த அச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி முறுக்கு இந்த அச்சில் சுற்றும் போது ரொம்ப நெருங்க சுற்றினீங்கன்னா உங்களுக்கு எண்ணெயில் போடும் போது பிரியாமல் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த கார்னரை ஒட்டி விட்டுருணும். அப்போ தான் உங்களுக்கு எண்ணெயில் போட்டால் பிரியாமல் இருக்கும். கண்டிப்பாக கார்னர்ஸை ஒட்டி விட்டுருங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் போட்டுக்கோங்க பொரிக்கிறதுக்காக. எண்ணெய் சூடான பிறகு நம்மளோட முறுக்கை போட்டுலாம். இந்த முறுக்கு பொரியறதுக்குள்ளே அடுத்த முறுக்கு நம்ம சுற்ற ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுற்றிட்டு கார்னர்ஸ் எல்லாமே நல்லா ஒட்டி விட்டுருங்க. எங்கேயுமே பிரியாமல் நமக்கு கிடைக்கணும் இல்லையா, அதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா அந்த முறுக்கில் பார்த்திங்கன்னா நம்மளோட பபிள்ஸ் அடங்கிடுச்சு. ஸோ அதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். போடும் போது நல்லா மொறுவலாக இருக்கும். அப்புறமேட்டு அது வெந்துருச்சுன்னா நம்மளோட எண்ணெய் அடங்கிடும். அந்த முறுக்கை மட்டும் நம்ம வெளியே எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான சுவையான முறுக்கு தயாராகிட்டுருக்கு. 5 நிமிஷத்தில் இந்த முறுக்கை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.